விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பானு பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். சார், இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு இந்த நீ ஜாயிண்ட் பிரச்சனை அப்படின்றது ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கு. என்னென்ன காரணங்களால இந்த நீ ஜாயிண்ட் பெயின் வருது டாக்டர்? அதான் முட்டி வலின்றது பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்லேயும் வரும். யங் ஏஜில் மோஸ்ட்லி ஏதாவது அடிபட்டா ஒரு கேம்ஸ் ஆடும்போது இல்லை ஃபாலோயிங் வெஹிகுலர் ஆக்சிடெண்ட் வரும். பட் மோர் ப்ரிவலண்ட் முதியோர்களுக்கு தான் வரும். முதியோர்கள்னால் நம்ம ஒரு 60 வயசு மேலே பார்க்கலாம். முட்டி வலின்றது ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 70% ஆஃப் பீப்புளுக்கு இருக்கும். அது முட்டி வலி காமனாக நம்ம எல்லா முட்டி வலியும் சிவியர் ஆர்த்ரைட்டிஸு நீடிங் உடனே அட்மிஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி முட்டி வலி ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம். அதாவது முட்டி வலி கொஞ்சம் தேய்மானம் இருக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா we have got very good treatment. Like we have to encourage them weight reduction, walking, some medications, ice packs. Sometimes அந்த முட்டி நடுவில் இருக்கிற ஜவ்வு அதெல்லாம் கூட சம்டைம்ஸ் இன்ஜுரி ஆகும். வயசானவங்க நடந்து போகிறப்போ ஏதாவது வீட்டிலே ஸ்லிப்பாகி விழுந்தாலும் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறப்போ அடிபட்டதுன்னா அந்த எலும்பு நடுவில் இருக்க ஜவ்வு விட்டு போயிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா we can treat like this physiotherapy, exercises, knee cap supports அதுலேயே. அண்ட் சம்டைம்ஸ் நீ ஜாயிண்டில் இன்ஜெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். 2 types ஆஃப் லைக் ஹைல்ரான்டேசின் ஜெல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்சோ பிஆர்பின்னு சொல்லுவோம். அது பிளாஸ்மா ரிச் ப்ராடக்ட்ஸ் வி கேன் இன்ஜெக்ட். அதெல்லாம் இட் ஹெல்ப்ஸ் இன் ஹீலிங் தி ஜாயிண்ட் இன் ஏர்லி ஸ்டேஜஸ். இதெல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னா கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் நேம்லி ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், சம் ரெஸ்ட்டு, எக்ஸசைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்னா then we have to go to the next step. World wise நீங்கள் பார்த்தீங்கன்னா now lot of studies பண்ணுறாங்க it is about all the alignment தான் சொல்கிறாங்க. இப்போ முட்டி தேய்மானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த வாதம் டைப் சொல்லுவாங்க. அது எங்கள் ஏஜில் வரும், 40, 50, 60லையும் வரும். அது சிவியராக ஜாயிண்ட் அரிச்சிடும். இன்னொன்று ஃப்ராக்சர்ஸ் ஆக்சிடென்ட்ஸ்னால அது தேய்மானம் வரலாம். அப்பயும் அது ரொம்ப நடிஞ்சு போச்சுன்னா மூட்டு ரொம்ப ஆர்த்ரைட்டிஸ் போய் ரிக்வயரிங் சம் ட்ரீட்மெண்ட் வரலாம். அதர்வைஸ் இந்த வயசானவங்களுக்கு வர்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாம், வெஸ்டர்னர்ஸ் அண்ட் ஏஷியன்ஸ். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் எஸ்பெஷலி இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த முட்டி பெண்ட் ஆகிறது உள்பக்கம், தட்ஸ் கால்ட் வேரஸ் அலைன்மெண்ட். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் இப்போ அதுதான் பண்ணுறாங்க, ஃபினோடைபிக் அலைன்மெண்ட் ஆஃப் த நீன்னு சொல்லுவோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 9 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அது என்ன அலைன்மெண்ட்டு, எக்ஸாக்ட்லி ஜாயிண்ட் ஓரியன்டேஷன், அதெல்லாம் வி கேன் டிசைட் டெக்னிக்கலாக பார்த்தா. அது அந்த வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50% தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ், ஜாப்பனீஸ், சைனீஸ் அண்ட் ஈவன் இண்டியன்ஸ் அப் டு 70%. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிக் இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பர்சன் வென் யூ ஸ்டார்ட் வாக்கிங் அட் தி ஏஜ் ஆஃப் 1, 60% வெயிட் மூட்டு உள் பக்கத்தில் போகும், 40% வெயிட் அவுட் சைட். இவங்களுக்கு அந்த கால் கொஞ்சம் பெண்டாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டியூஷனல் வேரஸ், ஃபெமிலியல். அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து அப்படியே வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வென் வி ஆஸ்க் த ஹிஸ்ட்ரி, இப்போ ஒருத்தர் 60 இயர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா தேர் ஹவ் பீன் ஃபேமிலிஸ் வேர் மதருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன், அவங்க டாட்டருக்கும் பண்ணியிருக்கேன், அவங்க சன்னுக்கு 50 இயர்ஸில் though he was a bit heavy, we have gone for joint preservation surgery. So the whole thing boils down to the alignment. So அவங்களுக்கு weight from the young age up to 60 years, 50 years அது பெண்டாகி வெயிட் அதிகமாக உள்ளே போகிறதுனால கால் இன்னும் பெண்டாகி ரொம்ப தேஞ்சிடும் to the extent. So when they present 40 to 50, 60 years up to 50, 55 years, we go into joint preservation because joint replacement too later நம்ம பார்ப்போம், it has also got its own problem. So we go for joint preservation. But once we go to age of something like 60, நம்ம முதியோர்கள் பற்றி தான் மெயினாக பேசுகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் அலைன்மெண்ட் இஷ்யூ இன் இந்தியா, Southeast Asia especially, lots of patients
For example, the amount of பார்த்தீங்கன்னா issue is like 2 to 3 lakh joint replacements are happening per year. So that's a huge load on in India. So if compared to other countries, India, we are taking the lead up. To make it precise, ஒரு 10-20 years முன்னாடி knee replacementனா everyone, even the patient, doctor will be a bit apprehensive. ஏன்னா it just started. It started in like late 90s, early 90s and early 2000. But now it is so much advanced that there is no issue at all. Like it is like, ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு ஒரு பேஷண்ட் கால் பெண்ட் ஆகி மூட்டு தேய்மானத்தோடு வந்தால் ஏர்லி ஸ்டேஜ் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ், நீ கேப், ஐஸ் பேக்ஸ், ரெஸ்ட், ஃபிசியோதெரப்பி. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வி ஷுட் நாட் ஃபோர்ஸ் த பேஷண்ட் ஃபார் சர்ஜரி. So most of the decisions do doctors we advise, it is the patients who make the decision. So அதில் most important points பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பெயின் அண்ட் நைட் பெயின் அண்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஸோ பர்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 months இஃப் ஐ எம் ட்ரீட்டிங்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டா, இஃப் தே cannot walk more than 5 minutes, then this is the solution. சார் ஜென்ரலாக பார்க்குறப்போ வந்து இந்த நீ ஜாயிண்ட் பெயின் அண்ட் இஷ்யூஸ் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து மென்னை விட உமனுக்கு அதிகமாக வர மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. That's an excellent question. இதை நீங்கள் ஓவரால் புரிஞ்சுக்கணும். தட்ஸ் த மெயின் திங் நவ் வி ஆர் டாக்கிங். 2 aspects பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, சி வெதர் யூ அக்ரி ஆர் நாட், தட் இஸ் மை ஐடியா. விமன்ன்றது வந்து இன் அ ஃபேமிலி இஸ் லைக் தி குவீன் ஆஃப் தி ஃபேமிலி. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் மெம்பர். ஸோ தோ male member works and all that stuff, it is common sense that anywhere in the world the woman is the pivot role. She takes care of children எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா how the whole thing gets affected ன்னு பார்க்கலாம். 2 things இதையும் ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சி ஃபேமிலி யூ வில் ஹவ் லாட் ஆஃப் சோஷியல் கமிட்மெண்ட்ஸ். லைக் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போவீங்க, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போவீங்க எல்லாம். ஸோ இந்த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் இந்த பெண்ட் நீஸ் பார்த்துட்டிங்கன்னா தட் பிகம்ஸ் தி ஹோல் ஃபேமிலி வில் பி அஃபெக்டடுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வென் தே கோ, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி ஒரு ஜஸ்ட் நாட் டு ஜஸ்ட் சே தட் ஆல் மேரேஜ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ சி த மார்வாடிஸ், அவங்கெல்லாம் வந்து தே செலிப்ரேட் ஃபார் அ மந்த். ஸோ இமேஜின் த ஸ்ட்ரெயின். இப்போ ஒரு மெம்பர் வந்து நாட் ஏபிள் டு வாக் போக முடியலன்னா the whole thing gets disturbed. உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பத்திரிகை வைக்கிறது, கோயில் போகிறது, நமக்கு அது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ தட் ஆல் கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ ஹோல் திங் வில் பி டிஸ்டர்ப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வெளில போகிறத குறைச்சிப்பாங்க, அதுக்கப்புறம் தே டோட்டலி அவாய்ட். ஸோ தட்ஸ் ஹவ் இம்ப்ளிகேஷன். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணணுன்னா அட் எனி ஸ்டேஜ் நான் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். We have done up to the age of 89-90. And once we operate, then they are absolutely normal. And they can do all the social obligations can be fulfilled. That is the most important point. So it's a big burden. In the whole family disturbed. The children will be upset. Naturally, the male member will be upset because our husband, because of this pain. So this is like a game changer. We also say it's like giving a second life. The other thing நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, this another important thing scientifically, and it's also common sense. See, most of the illnesses நீங்கள் பார்த்தீங்கன்னா like diabetes, hypertension and cardiac disease, renal disease na, see, contrary to you think, many doctors could, they may suggest, see, I mean, it is a good choice though. When there is significant arthritis affecting your mobility, causing pain, ரெஸ்ட்ன்ற ட்ரீட்மெண்ட் தான். பட் தட் கேனாட் பி ஃபார் லாங். சடனாக உங்களுக்கு ஒரு எபிசோட் சிவியர் பெயின் ஏதாவது ஜவ் விட்டு போய் மாட்டுதுன்னா யூ கேன் கிவ் ரெஸ்ட் ஃபார் சம் டைம். பட் குவிக்லி யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ட்ரீட்மெண்ட் பிளான் டு கம்ப்ளீட்லி க்யூர் தம், மேக் தம் நார்மல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் டிசீஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வுட் பி மொபிலிட்டி தான். ஸோ டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நவ் நோன். நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் வீடியோ அண்ட் வித் டாக்டர்ஸ் யூ வில் நோ. It's exercise first, diet next, third the medications. So you won't believe, my friend, a few of my colleagues and a few of my friends, our mother-in-law kuda we have operated. It's surprising, all renal parameters la pretty much on the edge la irundhudu, the other side. Idukaprom they have improved significantly. So it makes a big difference.
ஓகே டாக்டர். டாக்டர் அதே மாதிரி வந்து அதிகமான உடல் எடையோ, இல்ல கம்மியான உடல் எடையோ வந்துட்டு எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்குமா டாக்டர்? கண்டிப்பா. தட்ஸ் அ குட் கொஸ்டின். ஆக்சுவலா வெயிட் அதிகமா இருந்தா ப்ராப்ளம்ஸ் கூட தான். பட் தட் இஸ் வெரி டைசி ட்ரிக்கி திங். வெயிட் ரிடக்ஷன் நம்ம பேசலாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ அட் எனி ஏஜ். ஸோ வெயிட் அதிகமாக இருந்தால் ஃப்ராக்சர்ஸ் டெஃபினெட்லி இட் புட்ஸ் மோர் லோட். லைக் நீ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி எல்டர்லி பேஷண்ட், நீங்கள் லீனாக இருந்தால் மேபி யூ கேன் எஸ்கேப். பட் ஸ்டில் irrespective ஆஃப் தட் அவங்க ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ் இருக்குன்னா அதுக்கு ரீசன் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். நேச்சுரலி வெயிட் அதிகமாக இருக்குன்னா அது கால் நேச்சுரலி இது வெயிட் அதிகம் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் லீன் பேஷண்ட் அவங்க எஸ்கேப் ஆகி கேன் கம் அவுட். எல்டர்லி பேஷண்ட் ஆஸ் யூ ரைட்லி செட் தே கேன் ஹவ் மேஜர் ஃப்ராக்சர்ஸ் எல்லாம். பட் அட் தட் ஏஜ் நம்ம வெயிட் ரிடக்ஷன்லாம் டிஃபிகல்ட். பட் அகெயின் கம்மிங் பேக் டு ஃப்ராக்சர்ஸ் ஆர் ஆர்த்ரைட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா வெயிட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். வி ஹாவ் டு ட்ரீட் இட் சம்ஹவ். ஸோ அடிஷ்னல் ஃபிக்சேஷன்ஸ் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொடை எலும்பு உடையுதுன்னா நம்ம அதுக்கான ப்ரிகாஷன் எடுத்து சம்டைம்ஸ் வி ஹவ் டு புட் கோ ஃபார் அ ஸ்ட்ராங்கர் ஃபிக்சேஷன், டபுள் பிளேட்ஸ் இல்லைன்னா நெயில் வித் பிளேட் அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இது கூட பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஒபிசிட்டி knee replacement பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஒபிசிட்டி knee replacement joint preservation எல்லாமே ஈவன் யங்கர் ஏஜ் குரூப் எல்டர் ஏஜ் குரூப் ஆக்சுவலி ஒபிசிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கனாலே ரிசல்ட்ஸ் ஆர் புவர் ஆல் ஓவர் த வேர்ல்டு. வி கான்ட் சே புவர், இட்ஸ் நாட் குட் ஆஸ் கம்பேர்ட் டு a normal person. I am talking about morbid obesity, not just being fat. BMI much more than 35 அந்த மாதிரி இருந்தால் ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் தே ஆர் பெட்டர். recently I operated 1 month back. He is 70-year-old gentleman. He was a manager in State Bank. He was quite short and heavy, unfortunately. You won't believe என்னுடைய கிளினிக்கில் அவர் வந்து இறங்கி போகிறதுக்கே half an hour ஆகுங்க. So much he was struggling. We have done stage ரெண்டு நீயும் ரீப்ளேஸ் பண்ணோம். Now he just walks off. In minutes he is out of my clinic. So much difference you can make. டாக்டர் ஜென்ரல் வந்து ஒன்று சொல்லுவாங்க, லைக் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அது ஜீன் வைஸ் நமக்கு பரவும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸ் வருமா டாக்டர்? ஆமாம், அது தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டுக்கு சொன்ன மாதிரியே ஈவன் ஸ்பைன் இஷ்யூஸ் கூட இட் இஸ் தோ ஸ்டடீஸில் ஸ்டில் இட்ஸ் நாட் ப்ரூவ்ட். பட் இந்த ரிசர்ச்லாம் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஜெனட்டிக் ஆங்கிள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முட்டும் பை ஜென்ரேஷன்ஸ் பென்ட் நீ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தேய்மானம் நிறைய இருக்கலாம், டூ டிஃப்ரெண்ட் பீப்புள். பட் சிலருக்கு நரம்பு ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் தே எஸ்கேப். தி அதர் பர்சன் ஹேஸ் அ சிவியர் நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் காசிங் பெயின், சம்டைம்ஸ் ரிக்வயரிங் ட்ரீட்மெண்ட். ஸோ எல்டர்லி ஏஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பிக் ப்ராப்ளம் தான். லைக் நேச்சுரலி பிகாஸ் ஸ்பைன். இந்த இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் திங் பார்த்தீங்கன்னா இந்த முட்டு தேஞ்சால் அவங்க அந்த கொஞ்சம் அப்படி சாஞ்சி நடப்பாங்க, லைக் ஆல்மோஸ்ட் லைக் டக்லிங் மாதிரி. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைன் திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அவங்களுக்கு எல்லாம் பேக் பெயின் வந்துடும், பேக்லேயும் இஷ்யூ இருக்கலாம். பட் ஸ்பைன் இஸ் டு வாக் ஸ்ட்ரைட் தாங்க. நீங்கள் நேராக நடக்கிறதுக்கு தான் ஸ்பைன் டிசைன். ஸோ அந்த ஜாயிண்ட்லாம் வில் பி ஓரியன்டட் ஸ்ட்ரைட் தான். ஸோ நீங்கள் சாஞ்சி நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் யோசிச்சு பாருங்கள். யூ ஃபார் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ் இஃப் யூ திங்க் it is so bad, like it will cause severe joint strain. So they develop back pain. So one of the benefit of knee replacement in the back pain கூட ரிலீவ் ஆகிடும். பட் அஃப்கோர்ஸ் ஏஜ்னால பேக்லேயும் தேய்மானம் இருந்தால் நிறைய பேஷண்ட்ஸ் வி சி வேர் பேக்கில் அது தேஞ்சு நரம்பு அழுத்தம் இருக்கும், அது சிலப்போ முதுகு தண்டு வளைஞ்சிருக்கும் தேய்மானத்தினால, பிகாஸ் ஆஃப் ஏஜ், நாட் பை பர்த். அண்டு சிலப்போ அண்டு முட்டும் இருக்கும். There have been a good number of patients where ஸ்டேஜாக பண்ணுவாங்க. லைக் we do first ஒரு ஸ்பைன் சர்ஜரி, ஸ்பைன் ஏதாவது டிஃபார்மிட்டி கரெக்ட் பண்ணி நர்வ்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி we make them walk. அண்ட் ஒரு couple of வீக்ஸ்க்கு அப்புறம் ஆர் 4 வீக்ஸ்க்கு அப்புறம் we do staggered or staged knee replacement. At the end of the day 2 to 3 months பார்த்தீங்கன்னா you get a new person totally. Somebody who was walking bent and சாஞ்சி நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா straight and up and they will have a completely new life. That is டாக்டர் அதே மாதிரி வந்து போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்றாங்க இல்லையா டாக்டர், அப்படின்னா என்ன டாக்டர்? Yeah, that's a very good question. Bone mineral density பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் டு அது காமன் பேரலன்ஸ் நம்ம வந்து
we want to say it's just எலும்பு ஸ்ட்ரென்த்தை சொல்கிறோம். ஸோ ஏஜ் ஆச்சுன்னா முதியோர்களுக்கு ப்ராப்ளம் ஆஸ்டியோபோரோஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி earlier it was about doing the replacement. Just it started, so there were a lot of issues. There are so many techniques. இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா அதெல்லாம் வந்து now we know how to do exactly and we give consistently good results. Some small percentage of failures, it's beyond our hands, not maybe technical mistakes can happen, all that. Otherwise நீங்கள் பார்த்தீங்கன்னா this is very important. Now 3 most important things after knee surgery we concentrate is, first is bone strength. So second is muscle strength. Third is like also the nutrition of the patient. So these things are important. So in the bone mineral density, இப்போ ரொம்ப வீக்காக இருந்தால் there are tests for that. CT scan அதெல்லாம் பார்த்து we have to see the other scorings. If it is very weak, osteopeniaன்னு சொல்லுவோம், bone less strength. Osteoporoticனா bone ரொம்ப weak. Osteoporoticல there are high chance, like 2 to 3 times more chance for fractures. So that's a very good question. Like for example, knee replacement பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, எஸ்பெஷலி ஒரு ஹெவி பேஷண்ட், ஒரு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கவங்க, வயசானவங்க, ஒரு 60-70 அண்ட் போன் வீக்காக இருந்தால் we have to use different implants, what is called as stemmed implants. ஒரு ராடை கனெக்ட் பண்ணி விடணும் so that weight distribution ஆகும். இல்லை டூ மச் வெயிட்டில் it can sink or fractures எல்லாம் possible. And we have to post-op அதுதாங்க bone strength improve பண்ணுறதுக்கு various things பார்த்தீங்கன்னா calcium we can give supplements and we can also give vitamin D. லோவாக இருந்தால் we have to correct. And third, sometimes we give hormones to improve bone strength. That's a very good question. Bone strength improve பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து bone building hormones இருக்குது, teriparatide சொல்லுவோம், அது வந்து 3 to 6 months we can give. And bone destruction prevent பண்ண certain hormones இருக்குது, அது once in 6 months, once a year கொடுக்கலாம், denosumab and there is also zoledronic acid. So இதெல்லாம் we have to see treat the patient in these lines. But ultimately the baseline நீங்கள் பார்க்கணுங்க, it's like going to the gym. See நீங்கள் என்னதான் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நல்லா நான்வெஜ் சாப்பிட்டாலும் you will not develop 6 packs or muscles, அந்த மாதிரி தான். So you have to work out. So இங்கே bone strength improve பண்ணணும்னா only thing you have to be strong, you have to work out. In spite of taking calcium and hormones and vitamin D correction, it is not going to work. So that way, like we have to take to the next step. Now imagine suppose knee arthritis, osteoporosis இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 70, we are in a very dilemmatic situation and நிறைய டிசீஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Imagine you correct the knee and they walk. See bone quality improve ஆகிடும். வாக் பண்ணால் நான் சொன்ன மாதிரி முன்ன மாதிரியே டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் and all parameters may come under control. So it will be very much beneficial. ஓகே டாக்டர். டாக்டர் ஜென்ரலாக ஸ்கேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், ஒரு இமேஜ் இருக்கும். இந்த டெக்ஸா ஸ்கேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன டாக்டர்? டெக்ஸா ஸ்கேன், குட் கொஸ்டின். டெக்ஸா ஸ்கேன் பார்த்தீங்கன்னா அது என்னென்னா வந்து there are 2 types, ultrasound and CT scan. அது பேசிக்கலி அந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸோ CT scan வச்சு டு see the bone strength. ஸோ அதில் போன் நீங்கள் மைக்ரோஸ்கோபிக் லெவல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிறிஸ் கிராஸ் ட்ரபெக்குலேன்னு சொல்லுவோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இட் வில் பி லைக் நெட்வொர்க் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு நெட்வொர்க் மாதிரி. ஸோ ஏஜ் ஆக ஆக அந்த நெட்வொர்க் லூஸ் ஆகிடும். இட் வில் பி லைக் நாட் டென்ஸ், வெரி லூஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். தட்ஸ் வாட் வி கால் இஸ் ஆஸ்டியோபீனியா. அண்ட் ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னா ஆஸ்டியோபொரோட்டிக். பட் இந்த அல்ட்ராசவுண்டும் சிடி ஸ்கேனும் by the waves it finds out the score. So there are various scores. On the scores which we decide whether it is osteopenica, osteoporotica. Accordingly we have to give correction. Ultimately calcium supplements and the hormonal injections and நம்ம vitamin D correction கொடுத்தாலும் most important thing is like anything like following fractures in the injections எல்லாம் up to healing of fractures ke கொடுக்கலாம். On the teriparatide we give 3-6 months to 1 year. It definitely improves the healing. So அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ultimately once the patient walks another, the bone quality is going to improve. There is no confusion in that. So basically it's all about
மூமெண்ட் மொபிலிட்டி. தெர் இஸ் அ சேயிங் இல்லைங்க, மூமெண்ட் இஸ் லைஃப், லைஃப் இஸ் மூமெண்ட் தான். ஸோ தட் இஸ் வாட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு மோட்டோ மாதிரி வச்சுக்கணும். அதான் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இஸ் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரிசல்ட்ஸ் ஆர் நாட் ஸோ ஆஸ் தே திங்க். இட் இஸ் வெரி ப்ராமிசிங். டாக்டர், ரீசெண்ட் இயர்ஸில் வந்து இந்த ஹிப் ஃப்ராக்சர் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக கேள்விப்படுற ஒரு வேர்ட் ஆயிடுச்சு. அது ஏன் டாக்டர் அந்த ஹிப் ஃப்ராக்சர் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அந்த பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆச்சுன்னா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இஷ்யூஸ் வந்து ஹிப் ஃப்ராக்சர் தான். இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் அந்த சேயிங்கே எப்படி வரும்னா, அந்த ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ராக்சர் புக்ஸில் யூ கம் ஃப்ரம் த பெல்விஸ் அண்ட் அரவுண்ட் த பெல்விஸ் ஹிப் தானே ஃப்ராக்சர், யூ லீவ் அந்த ஃப்ராக்சர்னால தான். ஓகே, உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து தான் பெல்விஸ்லேருந்து தான் வரீங்க அண்ட் யூ லீவ் பிகாஸ் ஆஃப் சம்வேர் நியர் தட் ஹிப் ஃப்ராக்சர்னால தான் அந்த புக்லேயே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்ஸ் டு ஹேண்டில். இது என்ன ப்ராப்ளம்னா, மோஸ்ட்லி ஹிப் ஃப்ராக்சர்ஸ் ஆச்சுன்னா எனி ஏஜ் வி ஹவ் டு ஃபிக்ஸ் தான். ஏன்னா படுத்துகிட்டே நிறைய பேர் வந்து அப்படியே ட்ரீட் பண்ண முடியுமா? இது 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 நீ ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான். இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேஷண்ட் 89-90 இயர்ஸில் பண்ணேன். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 வெளியே ஆரம்பித்து 72 அதிகமாக தான் இருக்குது. சம்மோ 89 ஷீ டிசைடட் டு டூ. ஸோ வி டிட் போத் நீ அண்ட் ஒரு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஷீ வாக்டு வெல் டில் 95, 96, 97 அண்ட் ஷீ இஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஆக ஆக நம்ம காமன் கொஸ்டின் என்னென்னா, பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ராக்சர் வந்தோடனே ஹிப் ஃப்ராக்சர் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுமான்னு கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா, டாக்டர் இது வந்து இந்த ஏஜில் பண்ணலாமான்னு கேட்பாங்க. இது ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி இட்ஸ் ஐரானிக்கல் சுச்சுவேஷன் ஆர் வி கேன் சே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தாட்ஸ். இது யங் ஏஜில் நீங்கள் ஃப்ராக்சர் ஏஜ்லையும் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணாதான் பெட்டர். இஃப் யூ வாண்ட் ஒரு ஃப்ராக்சர் ஆகி இஃப் யூ டோன்ட் வாண்ட் சர்ஜரினா நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கலாம். பட் இமேஜின் நீங்கள் வந்து அந்த ஃப்ராக்சர் கூட 2-3 மாதம் ஆகும். ஸோ இஃப் ஃப்ராக்சர் 3 மாதம் நீங்கள் படுக்க வச்சிங்கன்னா, புத்தூர் கட்டுன்றது ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட் தான் போடுறோம். அது இட் இஸ் ஹெல்ப்ஸ் ஆர் நாட் இஸ் கான்ட்ரவர்ஷியல். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் படுத்திருந்தாங்கன்னா லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பின்னாடி முதுகில் பெட் சோர்ஸ் வரும், லங் வந்து கொலாப்ஸ் ஆகும் அண்ட் யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் அண்டு எல்லாமே ஹார்ட் லங்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் வி ட்ரை டு ஃபிக்ஸ் இயர்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல் நாங்கள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்தால் யூ ஓன்ட் பிலீவ், யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். ஈவன் எனி ஏஜ், லாஸ்ட் வீக்லாம் கூட ஈவன் 90, 95 we operate up to 104 years கூட. We just operate same day or next day unless there are some issues to be managed. Because அந்த ஏஜில் you will have diabetes, Indian scenario, you will have hypertension, you may have some renal issue, cardiac issue. We have all specialists to manage. Excellent nephrologists, their cardiologists and outstanding team of doctors, geriatrists இருக்காங்க round the clock with all ICU facilities. ஸோ எங்களுக்கு தட் இஸ் தி அட்வான்டேஜ் இன் அவர் ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வி கேன் கான்ஃபிடென்ட்லி ஆப்ரேட். ஸோ வி ஹவ் ஆல் சப்போர்ட் சிஸ்டம் மார்னிங் ரவுண்ட் த கிளாக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் வி ஜஸ்ட் இப்போ ஒரு ஃப்ராக்சர்னா லாஸ்ட் வீக் கூட வி டூ இட் அண்ட் பேஷண்ட் நெக்ஸ்ட் டே ஆர் சேம் டே வி மேக் தம் வாக். இன் 2 days தே கோ ஹோம். இட் இஸ் த சேம் ஸ்டோரி 80, 90, 100. நம்ம அப்ரிஹென்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் ஆக்சுவல் சினாரியோ பார்த்தீங்கன்னா if you've got an excellent team of anesthetist doctors, post-op ஏதாவது complications, sometimes உங்களுக்கு பார்த்தீங்கன்னா electrolyte imbalance வரலாம். Sometimes இது it's a strain in the body இல்லை. ஒரு இந்த சர்ஜரி வந்து like making them walk for 500 meters, 1 kilometer at the age of 90 years, who is already bedridden. ஸோ அதனால some changes வரலாம். Sometimes kidney mild affect ஆகலாம். We have got the excellent nephrologist and all the physicians to take care. So we all correct. இதெல்லாம் எதுவும் ஆகாமையே we take care. அதான் இந்த தங்கிஸ் இந்த மாதிரி ஹிப் ஃப்ராக்சரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே உட்கார வச்சாலே தெர் வில் பி வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஃபார் தெம். ஸோ மச் பெயின். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வி ஆப்ரேட் ஏதாவது நெக்ஸ்ட்டு மூமெண்ட் வி மேக் தெம் சேம் டே ஆர் நெக்ஸ்ட் டே வி மேக் தெம் சிட் ஆர் வாக், தெர் வில் பி வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இமேஜின் லையிங் டவுன் வித் பெயின் அண்ட் சிட்டிங் அப் அண்ட் கெட்டிங் அப், எவ்ரி திங் வில் இம்ப்ரூவ்ங்க. அதர்வைஸ் அதர் பிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டீப் வெயின் த்ராம்போஸ் வரலாம். அட் தட் ஏஜ்
காஃப் மசில்ஸில் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகி வரலாம். அதுக்கெல்லாம் we give take precautions. ஸோ டில் மொபிலிட்டி வர்ற வரைக்கும் நீங்கள் வீடியோஸில் இட்ஸ் ஆல் நவ் காமன் எவ்ரிவேர், லைக் ஃப்ளைட்டில் போனாலும் கீப் பம்பிங் யுவர் ஆங்கிள்னு சொல்கிறாங்களா, அதுதான். ஸோ whenever there is immobility, காஃப் மசில்ஸில் இருக்க வெயின்ஸ் அதெல்லாம் காஃப் வெயின்ஸ் எல்லாம் கேன் ஹேவ் கிளாட் அண்ட் தட் கேன் travel to the lungs. That's called as deep vein thrombosis and pulmonary embolism சொல்லுவோம். That's a grave complication. So அது routinely we follow all that protocol. So even if you have to delay by a day or two, அதை கொடுத்துட்டு then we stop, again we operate, and then up to 5 to 7 times a day நடக்கிற வரைக்கும் we give some blood thinners, or as a protocol we give for 2 to 3 months based on the patient risk. ஆர்த்தோபிளாஸ்டி சர்ஜரி பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஏன்னா நிறைய சர்ஜரிஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து புதுவிதமான சர்ஜரியாக இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அதான் அது ஆர்த்ரோபிளாஸ்டின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் தேஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், there is various ways. You can either replace the joint or fuse. Hip, knee, shoulder, ankle இதெல்லாம் replace. Wrist எல்லாம் we tend to fuse. Elbow எல்லாம் we replace. So arthroplasty பேசிக்காக பார்த்தீங்கன்னா it's like joint replacement. So commonly we perform is hip and knee replacements தான். Hip replacement பார்த்தீங்கன்னா because of arthritis or less than 75 years fracture hip இருந்தால் we can do arthroplasty. And various things இப்போ பார்த்தீங்கன்னா advancements பார்த்தீங்கன்னா now they talk about the robotic knee replacement. That is the next question. Patient இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா our people are so much, they are tech savvy that immediately they ask next question is first வந்து you need this ஆன்னு கேட்குறாங்க. Once those boxes are ticked, next they go to that. See, I have been exposed to navigation law 21 years before, 20 years before, where I got trained. Ange, we have seen all this. So now also we are involved into robotic knee replacement law, but enough studies have proved that there is no big difference. There is an added cost, but no difference. அதாவது இப்போ ஸ்டடீஸ் vertical large groups of studies, US, Western countries, Australia, New Zealandல பார்த்தீங்கன்னா, like if you imagine you are missing it by 1 degree ன்னு வச்சுக்கோங்க, alignment of the knee, அதான் மெயின் alignment of the knee வச்சு தான் longevity of prosthesis. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி knee replacement பொறுத்த வரைக்கும் we are not talking about 1 month, 2 months, 3 months. So in fact patientலாம் we are looking at 10 years, 15 years or even 25 years அப்படி தான். அண்ட் நவ் லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா எர்லியர் ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா நீ சொசைட்டி ஸ்கோரிங் இருக்குது. அதில் எப்படின்னா how much can you bend, how much you are pain free, how much you are walking, அந்த மாதிரி ஒரு 10 points வந்து ஸ்கோரிங் வரும். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் வில் பி 40, 50. ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் இட் பிக்ஸ் அப், சரிங்களா. பட் இப்போ வி ஆர் டாக்கிங் ஆஃப் வாட் இஸ் கால்ட் அஸ் forgotten knee. ஸோ அதனால தான் வி என்கரேஜ் பேஷண்ட்ஸ் டு டூ மோர். சம் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா even after surgery we advise them to even go on a long trip within few months. One of the patient பார்த்தீங்கன்னா 3-4 months காசி யாத்திரை போனாங்க, 7-8 monthsல மலேசியா ட்ரிப். That is the way you have to motivate them, so that they forget the knee, because ultimately in the knee replacement design வந்து it is been evolving and improving, but we cannot match the knee. Knee joint வந்து it's not just a hinge, it has got complex rotations and also rolling movements எல்லாம் இருக்குது, translating movements எல்லாம். அதனால there are so many designs. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மீடியல் பிவட் knee டிசைன் வருது, இந்த ரொபாட்டிக்ஸில் கஸ்டம் மேட் நீன்னு வருது. அதாவது இப்போ சப்போஸ் இவங்களுக்கு ஒரு மூட்டு மாற்றணும்னா அவங்க சிடி எம்ஆர்ஐ எடுத்து அமுச்சிடுவோம், அவங்க டிசைன் பண்ணி அவங்களுக்குன்னே டிசைன் பண்ணுவாங்க. அந்த நார்மல் நமக்கு ஒரு 6 சைஸஸ் வரும், மேட்ச் பண்ணி கட் பண்ணி இம்ப்ளான்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வரும். ஸோ இட்ஸ் டிசைன் ஃபார் தேர், அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆர்த்தோ சம்மந்தமாக எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.